கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வான்பரப்புல ஒரு மாபெரும் சதுரங்காட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவோட பல வருஷ அனுபவம், தொழில்நுட்பத்தோட உச்சமான F-16 ஃபைட்டிங் ஃபால்கர், இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட பிரம்மாண்டமான அசைக்க முடியாத இரும்பு கோட்டையா நிக்கிற S-300 வான் பாதுகாப்பு அமைப்பு. பல மாசமா உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கடைசியா நடந்துருச்சு. உக்ரைனோட நீலவானத்துல அமெரிக்காவோட பெருமை மிக அந்த ஃபால்கன் பறக்க ஆரம்பிச்சது. இனி ஆட்டமே மாறப்போகுது, ரஷ்யாவோட ஆதிக்கத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. உக்ரைன் மக்களுக்கும் வீரர்களுக்கும் அது ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஆனா ஜனவரி 12, 2026 அந்த நாள் அந்த நம்பிக்கையில ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துச்சு. ரஷ்ய அரசு தொலைக்காட்சி ரொம்ப சாதாரணமா ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. எங்களோட S-300 வான் பாதுகாப்பு சிஸ்டம் உக்ரைன் பயன்படுத்திய அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்திடுச்சு. இந்த ஒற்றை வரி வெறும் செய்தி இல்ல, இது ஒரு நேரடி சவால். போர்க்களத்துல மட்டும் இல்ல, உலக அரசியல் மொத்தத்தையும் உலுக்கி போட்ட ஒரு அறிவிப்பு இது. உண்மையிலேயே அமெரிக்காவோட டெக்னாலஜியா ரஷ்யா ஜெயிச்சிடுச்சா, இல்ல இது வெறும் கண்ணாமூச்சி ஆட்டமா? பெரும் எதிர்பார்ப்போட வந்த F-16 கதை இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருமா, இல்ல இது முழுக்க முழுக்க ரஷ்யா திட்டம் போட்டு பரப்புற ஒரு பிரச்சார கதையா? இன்னைக்கு இந்த வான் யுத்தத்தோட முழு பின்னணியும் கொஞ்சம் ஆழமா நிதானமா அலசி பார்க்க போறோம். இது வெறும் 2 ஆயுதங்கள் மோதுற கதை இல்ல, இது அதுக்கும் மேல. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 2022 ஆரம்பிச்ச உக்ரைன் ரஷ்யா போர் 4வது வருஷத்தை நெருங்கிட்டு இருந்தது. தரையில 2 தரப்பும் அடிச்சுக்கிட்டாலும் வானத்துல ரஷ்யாவோட கைதான் ஓங்கி இருந்தது. அவங்களோட சுகைரக விமானங்கள், சக்தி வாய்ந்த ஏவுகணைகள், கண்ணுக்கு தெரியாம பரவி கிடந்த வான் பாதுகாப்பு வலைப்பின்னல்கள்னு உக்ரைனுக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு. உக்ரைன் கிட்ட இருந்ததெல்லாம் பழைய சோவியத் காலத்து MiG-29, சுகை 27 விமானங்கள் தான். ஆரம்பத்துல கோஸ்ட் ஆஃப் கியூ மாதிரி சில கதைகள் வீரர்களுக்கு உற்சாகம் கொடுத்தாலும் நிஜம் ரொம்பவே கடினமா இருந்துச்சு. ரஷ்யாவோட நவீன விமானங்களுக்கு முன்னாடி இந்த பழைய வீரர்கள் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாம திணறினாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் F-16 விமானங்களோட தேவை ஒரு தேசிய கோரிக்கையா மாறுச்சு. F-16 வெறும் ஒரு போர் விமானம் கிடையாது, அது மேற்கத்திய நாடுகளோட தொழில்நுட்ப வலிமையோட ஒரு அடையாளம்னு நம்ம சொல்லலாம். வியட்நாம் போருக்கு பிறகு இலகுரக அதிவேக போர் விமானம் வேணும்னு அமெரிக்காவால ஒரு சின்ன குழு உருவாக்குனதுதான் இந்த F-16 ஃபைட்டிங் ஃபால்கன். பாலைவன புயல் போர்ல ஆரம்பிச்சு பல போர்க்களங்களை தன்னை ஒரு உண்மையான போர் வீரனா நிரூபிச்சிருக்கு. அதோட நவீன ரேடார், துல்லியமா தாக்கக்கூடிய ஆயுதங்கள், பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகிற வேகம், இதெல்லாம் ரஷ்யாவோட வானாதிக்கத்தை உடைக்கும்னு உக்ரைன் முழுசா நம்புச்சு. ஆனா அந்த ஃபால்கனை உக்ரைனுக்கு கொண்டு வரது அவ்வளவு சுலபமா இல்ல. பல மாதங்கள், ஏன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேல அரசியல் சதுரங்காட்டம் நடந்தது. அமெரிக்காவுக்கு ஒரு பக்கம் தயக்கம், நாம நேரடியா F-16 கொடுத்தா போர் இன்னும் பெருசாயிடுமோ, ரஷ்யா அணு ஆயுதத்தை கையில எடுக்குமோன்னு ஒரு பயம். இன்னொரு பக்கம் நேட்டோ நாடுகளும் தயங்கினாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஆயுதத்தை கொடுத்தா அதோட தொழில்நுட்பம் ரஷ்யா கைக்கு போயிடுமோன்னு ஒரு கவலை. பல தடைகளை தாண்டி கடைசியா டென்மார்க், நெதர்லாந்து, நார்வே போன்ற நாடுகள் தங்க கிட்ட இருந்த F-16 விமானங்களை உக்ரைனுக்கு தர முன்வந்தாங்க. அமெரிக்காவும் பச்சை கொடி காட்ட ருமேனியாவில் ஒரு பிரத்யேக பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுச்சு. இப்போ அடுத்த சவால், சோவியத் விமானங்களோட கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் F-16 ஃப்ளை பை வயர் சிஸ்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. கிட்டத்தட்ட பழைய டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி பழன ஒருத்தர் கிட்ட லேட்டஸ்ட் ஐபாட கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. இது கூடவே மொழி ஒரு தடை, தொழில்நுட்பம் ஒரு தடை. ஆனாலும் உக்ரைன் விமானிகள் தங்களோட நாட்டை காக்கணுங்கிற ஒரே வெறியோட ராத்திரி பகலா பயிற்சி எடுத்தாங்க. கடைசியா ஆகஸ்ட் 2024 அந்த வரலாற்று தருணம் வந்தது. முதல் F-16 விமானங்கள் உக்ரைன் கொடியோட அந்த நாட்டு வான்பரப்புக்குள்ள நுழைஞ்சது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இது ஒரு சரித்திர நிகழ்வு, இனி எங்களோட வானம் பாதுகாக்கப்படும் உணர்ச்சி பொங்க பேசினாரு. அது வெறும் வார்த்தைகள் இல்ல, வருஷக்கணக்கா குண்டுமலைக்கு பயந்து வாழ்ந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. இனி ரஷ்ய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஈஸியா தடுக்கலாம், அவங்க விமானங்களுக்கு நாமளும் பதிலடி கொடுக்கலாம்னு ஒரு புது தெம்பு அவங்களுக்கு வந்துச்சு. உலக ஊடகங்கள் எல்லாமே F-16 ஒரு கேம் சேஞ்சர்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. F-16 விமானங்கள் ஏதோ அரசியல் காரணத்துக்காக கொண்டு வரப்பட்ட வெறும் காட்சி பொருள் இல்லங்கிறத களத்துல இறங்கின கொஞ்ச நாள்லயே நிரூபிக்க ஆரம்பிச்சது. மேற்கத்திய தொழில்நுட்பத்தோட பல வருஷ போர்க்கள அனுபவத்தையும் சேர்த்து உக்ரைன் விமானங்கள் ரஷ்ய படைகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா மாற தொடங்கினாங்க. ஒரு கட்டத்துல உக்ரைன் விமானப்படை நடத்தின மொத்த வான்வழி தாக்குதல்கள்ல சுமார் 80% இந்த கொஞ்சம் எண்ணிக்கையிலான F-16 விமானங்களே செஞ்சதுன்னு சொன்னா நம்ம அதோட திறனை புரிஞ்சுக்கலாம். பழைய MiG-29 விமானங்களோட ஒப்பிடும்போது F-16 நவீன ரேடார் ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்துச்சு. ரஷ்யா அனுப்புற குரூஸ் ஏவுகணைகள், ஈரானிய தயார் பண்ண ஷாகெட் ட்ரோன்கள், இதையெல்லாம் பல கிலோமீட்டர் தூரத்திலே கண்டுபிடிச்சு துல்லியமா இடைமறிச்சு அழிச்சது. உதாரணமா ஏவி அப்படிங்கிற ஒரு குறியீட்டு பேர் கொண்ட உக்ரைனிய விமான தலைமையான ஒரு சின்ன பிரிவு 1000க்கும் மேற்பட்ட ரஷ்ய ட்ரோன்களையும் குரூஸ் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதா தகவல்கள் வெளியாச்சு. இதுல உச்சகட்டமா டிசம்பர் 13, 2024 அன்னைக்கு ஒரே ஒரு விமானி ஒரே ஒரு தடவை வானத்துல பறந்து 6 ரஷ்ய குரூஸ் ஏவுகணைகளை அடுத்தடுத்து சுட்டு வீழ்த்தி உலக ராணுவ நிபுணர்களையே ஆச்சரியப்பட வச்சாரு. ஆனா F-16 வேலை வானத்துல பாதுகாப்பு கொடுக்கறதோட முடியல, அது தரைவழி தாக்குதல்களையும் ஒரு கை பார்க்க ஆரம்பிச்சது. நவம்பர் 2025 உக்ரைனிய F-16 விமானங்கள் ரஷ்ய படைகளோட தரை இலக்குகள் மேல 300க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்துச்சு. இது எப்படின்னா, அமெரிக்கா கொடுத்த அதிக துல்லியமான வழிகாட்டப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தி எதிரியோட வான் பாதுகாப்பு எல்லைக்குள்ள போகாம பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தபடியே ரஷ்யாவோட பீரங்கிகள், ராணுவ முகாம்கள், ஆயுத கிடங்குகள்னு எல்லாத்தையும் குறி தவறாம அழிச்சது. இந்த வெற்றிகளுக்கு நடுவுல தான் ஒரு உக்ரைனிய F-16 ரஷ்யாவோட அதிநவீன தலை சிறந்த போர் விமானமான சுகை
Su-35 விமானத்தை ஒரு வான்வெளி சண்டையில சுட்டு வீழ்த்தியதா உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் காட்டு தீயா பரவுச்சு. ஒரு F-16 ரஷ்யாவோட டாப் கன் விமானத்தையே வீழ்த்த முடியுங்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அவமானமா பார்க்கப்பட்டது. இந்த சமயத்துல தான் ரஷ்யாவோட மின்னணு போர் முறை, அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ், உக்ரைன் விமானிகளுக்கு பெரிய சவாலா இருந்துச்சு. F-16 ரேடார்களை ஜாம் பண்றது, தகவல் தொடர்பை துண்டிக்கிறதுன்னு பல வேலைகளை செஞ்சது. ஆனா அமெரிக்க நிபுணர்களோட உதவியோட உக்ரைன் போர்க்குள்ள சூழலுக்கு ஏத்த மாதிரி F-16 சாஃப்ட்வேர் மற்றும் மின்னணு அமைப்புகள் தொடர்ந்து அப்டேட் செய்யப்பட்டு ரஷ்யாவோட தந்திரங்களுக்கு பதிலடி கொடுத்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா F-16 ஒரு கேம் சேஞ்சர்னு சொன்னது வெறும் பேச்சுக்கு இல்ல, அது நிஜமாவே களத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து ரஷ்யாவோட வான ஆதிக்கத்துக்கு முதல் முறையா ஒரு கடுமையான சவாலை கொடுத்துச்சு. இந்த சூழல்ல தான் ரஷ்யா தன்னோட தூங்கிக்கிட்டு இருந்த பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்க முடிவு செஞ்சது. அதுதான் S-300. F-16 தொடர் வெற்றிகள் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாற அதை சமாளிக்க தன்னோட துருப்புச்சீட்டான S-300 வான் பாதுகாப்பு அமைப்பை முழு வீச்சில் களமிறக்கினாங்க. S-300 நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஏவுகணை லான்ச்சர் மட்டும் கிடையாது, அது ஒரு முழுமையான பல அடுக்குகள் கொண்ட ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வான் பாதுகாப்பு கோட்டை. இந்த S-300 அமைப்போட வரலாறு 1960களில் சோவியத் யூனியன்ல ஆரம்பிக்குது. அமெரிக்காவோட உளவு விமானங்கள், வேகமான குரூஸ் ஏவுகணைகள்னு அப்போதைய அச்சுறுத்தல்களை சமாளிக்க இதை வடிவமைச்சாங்க. பல வருஷங்களா தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு இன்னைக்கு உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்னா இது இருக்கு. இதுல பல பாகங்கள் இருக்கு. பல நூறு கிலோமீட்டர் தூரத்துல வர விமானத்தை கண்டுபிடிக்கிற டின்ஷில் மாதிரி பெரிய ரேடார்கள், இலக்க துல்லியமா குறிவைக்கிற ஃபிளாப்லிட் மாதிரி டார்கெட்டிங் ரேடார்கள், எல்லாத்தையும் கட்டுப்படுத்த ஒரு கமாண்ட் போஸ்ட், அப்புறம் ஏவுகணைகளை ஏவுற வாகனங்கள்னு ஒரு பெரிய நெட்வொர்க் இது. இந்த அமைப்போட மிகப்பெரிய பலமே அது உருவாக்குற பரந்த பாதுகாப்பு வளையம் தான். S-300 சில நவீன வகைகள் 150 இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க இலக்குகளை கூட தாக்கும் திறன் கொண்டது. அதாவது ஒரு S-300 பேட்டரியை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சா அது ஒரு பெரிய நகரத்தையே சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கூடையை உருவாக்கிடும். இந்த குடைக்குள்ள நுழையிற எந்த விமானமும், ட்ரோனும், ஏவுகணையும் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ஒரே நேரத்துல பல இலக்குகளை கண்காணிச்சு அதுல ஆபத்தான இலக்குகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தானாவே ஏவுகணைகளை ஏவி அளிக்கிற அளவுக்கு இது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம். உக்ரைன் போர்ல ரஷ்ய படைகளையும் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற முக்கிய நகரங்களையும் பாதுகாக்க இந்த S-300 தான் முக்கிய காரணம். ஆனா ரஷ்யா இந்த அமைப்பை ஒரு வித்தியாசமான கொடூரமான வழியிலையும் பயன்படுத்துது. வான் இலக்குகளை தாக்க வேண்டிய இந்த ஏவுகணைகளை தரை இலக்குகளை தாக்க பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப துல்லியமா இருக்காது, ஆனா நகரங்கள்ல விழுகும் போது பொதுமக்களுக்கு பெரிய சேதத்தையும் பயத்தையும் உண்டாக்குது. F-16 மாதிரி வேகமான நவீன விமானங்களை எதிர்கொள்ள S-300 அமைப்பும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருது. அதோட ரேடார் சிஸ்டம்கள் ஸ்டெல்த் விமானங்களை கூட ஓரளவு கண்டறியும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்ப அரணை மீறி தான் உக்ரைனோட F-16 விமானங்கள் இவ்வளவு நாள் தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஜனவரி 12, 2026 ரஷ்யாவோட அரசு தொலைக்காட்சி சேனலான ரஷ்யா 1 ஒரு சிறப்பு செய்தியை ஒளிபரப்புது. ராணுவ உடையில முகத்தை மறைச்சபடி செவர் அப்படிங்கிற குறியீட்டு பெயர் கொண்ட ஒரு ரஷ்ய தளபதி பேசுறார். நமது வீரர்களின் தீரமிக்க செயலால் எதிரியின் அமெரிக்க தயாரிப்பு F-16 போர் விமானம் ஒன்று நமது அசைக்க முடியாத S-300 ஏவுகணை அமைப்பால் வெற்றிகரமா இடைமறித்து அளிக்கப்பட்டதுன்னு அவர் அறிவிக்கிறார். இந்த செய்தி ரஷ்ய ஊடகங்கள்ல காட்டுத்தீ மாதிரி பரவுது. சமூக வலைதளங்கள்ல கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்குது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. இந்த அறிவிப்பு வெளியாகி பல மணி நேரம் ஆகியும் உக்ரைன் தரப்பிலிருந்தோ அல்லது F-16 விமானங்களை கொடுத்த அமெரிக்கா, டென்மார்க் போன்ற நாட்டோ நாடுகளிலிருந்தோ இதை உறுதிப்படுத்தி ஒரு சின்ன அறிக்கை கூட வரல. எந்த ஒரு பதிலும் இல்ல. மாறா உக்ரைனோட சென்டர் ஆஃப் கவுண்டரிங் டிஸ்இன்ஃபர்மேஷன் இது ரஷ்யாவோட அப்பட்டமான பொய் பிரச்சாரம்னு ஒரு அறிக்கையை வெளியிடுது. இது முதல் தடவை இல்ல. இதுக்கு முன்னாடியும் பல முறை F-16களை சுட்டு வீழ்த்திட்டோம்னு ரஷ்யா சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்பி இருக்கணும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ உடைஞ்ச விமானத்தோட புகைப்படம், வீடியோ, செயற்கைக்கோள் ஆதாரம்னு எதுவுமே இல்லாம ரஷ்யா ஏன் இப்படி ஒரு தைரியமான அறிவிப்பை வெளியிடணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஆழமான உளவியல் போர் தந்திரம். யோசிச்சு பாருங்க. F-16 உக்ரைன் மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகி இருக்கு. அந்த நம்பிக்கையை உடைக்கிறது தான் முதல் நோக்கமா இருக்கணும். இரண்டாவதா மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்க என்னதான் பெரிய ஆயுதங்களை கொடுத்தாலும் அதை உடைக்க எங்க கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு, அதனால மேற்கொண்டு ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி. மூணாவதா தங்கள் நாட்டு மக்களுக்கு பாருங்க நம்ம ராணுவம் எவ்வளவு வலிமையா இருக்கு, அமெரிக்காவோட ஆயுதத்தையே நாம வீழ்த்திட்டோம்னு ஒரு பெருமையை கட்டமைக்கிறது. உண்மையில என்ன நடந்திருக்கும்னு தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் நாம எதையும் உறுதியா சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு F-16 தொழில்நுட்ப கோளாறால விழுந்திருக்கலாம், அதை ரஷ்யா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். அல்லது ஒரு விமானம் சேதமடைஞ்சிருக்கலாம், ஆனா தப்பிச்சு தளம் திரும்பி இருக்கலாம். எதுவோ வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா உறுதியான ஆதாரம் இல்லாததால இது ரஷ்யாவோட மிகைப்படுத்தப்பட்ட அல்லது முழுமையா புனையப்பட்ட ஒரு பிரச்சார வெற்றியா இருக்கவே அதிக வாய்ப்புகள் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு அறிவிப்பு நவீன போர்க்களங்கள் வெறும் ஆயுதங்கள் மோதும் இடம் மட்டும் இல்ல, தகவல்களும் கதைகளும் உளவியலும் மோதுற ஒரு களமா மாறிடுச்சுங்கிறத நமக்கு அப்பட்டமா காட்டுது. F-16க்கும் S-300க்கும் நடக்கிற இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் உக்ரைன் போரோட ஒரு சின்ன துளி மட்டும்தான். இந்த போரோட உண்மையான தாக்கம் பொருளாதாரம், அரசியல், சாதாரண மனிதர்களோட வாழ்க்கைன்னு பல தளங்கள்ல பறந்து விரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் இந்த ஹைடெக் வான் யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் விலை மலிவான ட்ரோன் தாக்குதல்கள் அன்றாட நிகழ்வாகிடுச்சு. ரஷ்யா ஈரான் கிட்ட இருந்து வாங்கின ஷாஹிட் ட்ரோன்களை வச்சு உக்ரைனோட மின்சார நிலையங்கள், தண்ணீர் வசதின்னு உள்கட்டமைப்புகளை தாக்குது. சமீபத்தில் ஒரெஷ்னிக் அப்படிங்கிற ஒளியை விட 10 மடங்கு வேகத்துல பறக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறதா ரஷ்யா சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அதிவேக ஏவுகணைகளை இடைமறிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு பதிலடியா உக்ரைனும் தங்களோட ட்ரோன்களை வச்சு ரஷ்யாக்குள்ள இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடத்துது. இந்த போரோட இன்னொரு பரிமாணம் பொருளாதார போர். ரஷ்யாவோட போர் செலவுகளுக்கு பணம் கிடைக்கிறத தடுக்க மேற்கத்திய நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. பதிலுக்கு ரஷ்யா தங்கிட்ட இருக்க எரிவாயு, எண்ணெய் வளங்களை ஒரு ஆயுதமா ஐரோப்பாவுக்கு எதிராக பயன்படுத்துது.
ஏற்படுத்துது. இதுக்கு நடுவுல அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போரை நிறுத்துவேன்னு சொல்லி அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை ஈடுபடுறதா செய்திகள் வருது. ஆனா இந்த தொழில்நுட்பம், அரசியல், பொருளாதாரம் எல்லாத்தையும் தாண்டி இந்த போரோட மிக மோசமான விளைவு மனித இழப்புகள் தான். லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி சொந்த நாட்டிலே வீடு வாசலை இழந்து தவிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வீரர்கள், அப்பாவி பொதுமக்கள், குழந்தைகள்னு கணக்கில்லாத உயிர்கள் போயிருக்கு. அழகான நகரங்கள் தரைமட்டமா கிடக்குது. நாம இங்க ஒரு ஏவுகணை தாக்குதல்னு புள்ளிவிவரமா பேசுற ஒவ்வொரு நிகழ்வும் அங்க ஒரு குடும்பத்தோட கனவை, வாழ்க்கையை சிதைக்குது. அமெரிக்காவோட F-16 ஃபைட்டிங் ஃபால்கனுக்கும் ரஷ்யாவோட S-300 வான் பாதுகாப்பு கவசத்துக்கும் இடையிலான இந்த மோதல் நவீன போர் எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஒரு நேரடி உதாரணம். F-16 விமானங்கள் உக்ரைனுக்கு ஒரு புது நம்பிக்கையும் களத்துல மறுக்க முடியாத சில முக்கியமான வெற்றிகளையும் கொடுத்தது 100% உண்மை. ஆனா ரஷ்யா ஒரு F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டதா சொன்ன அந்த அறிவிப்பு, அது உண்மையா இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, அது ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுது. இந்த போர்ல எந்த ஒரு ஆயுதமும் அசைக்க முடியாத சூப்பர் வெப்பன் கிடையாது. ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் ஒரு எதிர் தொழில்நுட்பம் உருவாகிட்டே இருக்கு. இது ஒரு முடிவே இல்லாத சதுரங்காட்டம். F-16 வேகத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் S-300 சக்தி வாய்ந்த ரேடாரும் நீண்ட தூர ஏவுகணையும் ஒரு பதிலா இருக்கு. கடைசியில உக்ரைன் வான்பரப்புல நடந்ததா சொல்லப்படுற இந்த ஒரு சம்பவம் சில ஆழமான கேள்விகளை எழுப்புது. ஒரு போரோட வெற்றியை வெறும் தொழில்நுட்ப மேன்மை மட்டுமே தீர்மானிக்குமா, இல்ல வீரர்களோட மன உறுதியும் புதுமையான போர் உத்திகளும் அதை விட முக்கியமா? இந்த தொழில்நுட்ப போர்ல அடுத்தது என்ன நடக்கும்? ரஷ்யாவோட இந்த அறிவிப்பு மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு இன்னும் அதிநவீன ஆயுதங்களை கொடுக்க தூண்டுமா, இல்ல அவங்கள பின்வாங்க வைக்குமா? இந்த நிகழ்வை பத்தின உங்க கருத்துக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தயங்காம கீழே கமெண்ட் பகுதியில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த தகவல்களே இந்த வான் யுத்தம் எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு ஹைடெக் ஆனதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மாதிரி ராணுவம், தொழில்நுட்பம், உலக அரசியல் சார்ந்த ஆழமான ஆய்வுகளை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்பினா யோசிக்காம உடனே நம்ம தமிழ் திரள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க வீடியோ போட்ட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.